மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்ட மெரினா கடற்கரையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக 3வது நாளாக ஏராளமான மக்களும் அதிமுக தொண்டர்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களின் நலன் கருதி அதிமுக தலைமை கழகம் சார்பில் இலவச உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தயானந்தனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தயானந்தன், ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்த வரும் பொதுமக்கள் என்ன கருத்தை முன்வைக்கின்றனர்? அதாவது மகேஷ், பார்த்தோம்னா நேற்று முன்தினம் இருந்தே அதிக அளவிலான கூட்டங்கள் ஜெயலலிதா நல்லடக்கத்திற்காக வந்த வண்ணம் உள்ளன. நல்லடக்கம் செய்யப்பட்ட நாளன்று பார்க்க முடியாத ஏராளமான மக்கள் நின்றும் நேற்றும் சரி தமிழக அளவிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து அதிக அளவில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நல்லடக்கத்தை காண வந்து உள்ளனர். இந்நிலையில் வருபவர்கள் நூதன முறையில் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக மொட்டை அடித்தும் அன்னதானம் வழங்கியும் தங்களது ஆழ்ந்த இளைஞர்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு மக்களும் இங்கு முக்கியமாக வரும் மக்கள் தங்களது கருத்துக்களை எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், இப்படி ஒரு தலைவி, இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவி, தமிழக அரசியல் முக்கியமான ஒரு தலைவி இழந்தது ஈடு செய்ய முடியாதது எனவும், அவருக்கு நிகர் அவர் மட்டுமே, இது போன்ற தலைவி, துணிச்சல் மிக்க ஒரு தலைவி இனிமேல் வரப்போவதும் இல்லை, இனிமேல் வருவதும் இல்லை என்ற கருத்தை தான் அவர்கள் முக்கியமாக முன்வைக்கின்றனர். இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து வரும் தொண்டர்களின் கருத்துக்களை நாம் கேட்கலாம். தற்போது ஒரு அதிமுக தொண்டர் ஒருவர் நல்லடக்கத்தை காண்பதற்காக வந்திருக்கிறார். அவரிடம் நம்ம பேசலாம். ஐயா, சொல்லுங்க, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் இழப்பு எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. எங்கள் குடும்பமே அவுட் ஆகிற மாதிரி நிலைமையில நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அம்மா இல்லைன்னா இந்தியா முழுவதும் மனிதனும் 6 வருஷமாக காலமாக அம்மா வந்திருக்கிறாங்க முதல்வராக. ஆனால் இந்திய மக்கள் அனைத்து உள்ளமும் நெஞ்சிலை இடம் பிடித்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆனால் இன்னமேல் அம்மா மாதிரி இந்திய நாட்டில் யாரும் வரவும் முடியாது, அந்த பேர் எடுக்கவும் முடியாது. நம்ம தமிழக முதல்வர் அம்மா மாதிரி அந்த அம்மா நம்மளை விட்டு மறையவில்லை. இந்தியா முழுவதும் மக்களும் இதயத்தில் இருக்கிறார் குடி. நம்ம அம்மா மாதிரி இனிமேட்டு யாரும் உலகத்தில் வர முடியாது. ஒரு பெண்ணு நல்லபடியாக இனிமேட்டு நடமாடுமா அப்படின்னு தான் இப்போ பயம். தயானந்தன், மெரினா கடற்கரையில் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக உணவும் குடிநீரும் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது குறித்து சொல்லுங்க. மகேஷ், பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் இருந்தே ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு ஏராளமான வந்து குவிந்த வண்ணமே இருக்கின்றனர். அவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சமாதியை சுற்றி 2 அடுக்கு பாதுகாப்புகளும் காவல்துறையால் செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அவர்களுக்கு வந்த பொதுமக்களுக்கு குடிநீருக்காகவும் அதே நேரத்தில் சாப்பாடு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளையும் அதிமுக தலைமை கழகம் செய்துள்ளது. அதே நேரத்தில் கூட சென்னை மாநகராட்சியும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் செய்து வருகிறது பொதுமக்களுக்காக. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் தனது நூதனமான முறையில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் வகையிலும் மொட்டை அடித்தும் அதே நேரத்தில் அவர்களும் அன்னதானம் வழங்கியும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை ஜெயலலிதாவிற்காக செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது நல்லடக்கத்திற்காக வந்த ஒரு அதிமுக தொண்டரிடம் நாம் இது குறித்து பேசலாம். ஐயா, சொல்லுங்க, இந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட இழப்பு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இந்த நாட்டில் பெரிய பிரச்சனை. எதிர்கட்சிக்காரங்க ரொம்ப குறை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ அந்த அம்மா இறந்ததுலேருந்து ஒரே துயரமாக இருக்குது. அதனால் நாட்டில் இருக்கிற பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ 500 ரூபா 1000 ரூபாய் பிரச்சனை வேறு. அதெல்லாம் இப்போ எல்லாம் அம்மாவை பார்க்க வராங்க. செத்த பிறகு அம்மாவும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அதனால் என்னால் பேச முடியும் சார். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் இதை எப்படி உணர்றீங்க? எங்கள் அம்மா இறந்ததை நாங்கள் ரொம்ப ஒரு கஷ்டப்படுறோம். எங்கள் அம்மா ஆர்கே நகர் நாங்கள் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்காக அம்மா என்னென்னவோ செஞ்சுருக்காங்க. லேப்டாப் கொடுத்துருக்காங்க, பசங்களுக்காக தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்குறாங்க, குடிநீர் வச்சுருக்காங்க. இல்லை, 1 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட முடியாது. கண்டிப்பாக 1 ரூபாய்க்கு சாப்பிட்றோம் நம்ம. அப்போ நம்மளுக்காக அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க. அவங்க இழந்த அவங்களுக்காக நாங்கள் எங்கள் உயிரை கூட கொடுத்துருப்போம், அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அம்மாவை நாங்கள் விட்டுட்டோம். எங்களால் அந்த இழப்பை தாங்கவே முடியல. ஆனால் எங்கள் ஆர்கே நகருக்கு தொகுதியில் எங்கள் அம்மா எங்களுக்காக நல்லா செஞ்சுருக்காங்க. 1 ரூபாய் கூட நாங்கள் கொடுக்காம எங்கள் அம்மாவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆர்கே நகர் தொகுதிக்கு 1 ரூபாய் கூட இந்த ஓட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்காம காசு அம்மாவை நாங்கள் தெளிக்க வச்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு அம்மா இல்லாத பெரிய இழப்பாக இருக்குது. எங்களால் தாங்கிக்கவே முடியல. 3 நாளாக நாங்கள் சாப்பிடாம கொல்லாமல் எங்களால் முதல்ல பொம்பளைங்க வெளியே நடக்க முடியாது. அம்மா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் தைரியமாக வெளியே போகிறோம்.
12 மணி இல்லை 1 மணி கூட நாங்கள் வெளியே போகிறோம். எங்கள் அம்மாக்காக எங்கள் உயிரே நாங்கள் கொடுத்துருப்போம். ஆனால் எங்கள் அம்மா போயிட்டாங்க. அதை எங்களால் தாங்கிக்க முடியல. இனிமேல் அம்மா அந்த ரெட்டை இலை சின்னத்துக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் அம்மா வழிபடுறதை நாங்கள் கண்டிப்பாக வழிபடுவோம். பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள்ட்ட நிலவரம் முக்கியமான கருத்தை இந்த இழப்பை ஈடு செய்ய முடியலன்னு அவங்க இறக்கவில்லை, எங்களோட இதயத்தில் தான் வாழ்றாங்க அப்படிங்கிற முக்கியமான கருத்தை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ், தொடர்ந்து 3வது நாளாக மெரினா கடற்கரையில் அஞ்சலி செலுத்துவதற்காக வரும் பொதுமக்களின் மனநிலையை பதிவு செய்ததற்காக நன்றி தயானந்த்.